கெட்டதை விதைச்சிட்டு நல்லதை தாங்கன்னு கேட்க முடியுமா? அல்லது நல்லதை விதைச்சிட்டு இப்படி போய் கெட்டதை தந்துட்டீங்கன்னே சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அவர் நீதி செய்கிற தேவன், அவர் நீதியாய் காரியத்தை நடப்பிக்கிற தேவன் என்ற அர்த்தம். அன்பு உறவுகளே, நல்லவர் இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் நன்றாய் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். உபாகமம் 32:35 பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்கு உரியது. கதை சொல்றாரு, நான் பழி வாங்குவேன், நான் பதில் அளிப்பேன். அப்படின்னா பழி நாம வாங்கக்கூடாது. ஒரு மனிதனுக்குரிய கிரிகளுக்கு ஏற்ற பதிலை அளிப்பது அவருக்குரியது. அதான் பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் அது அவருடைய வேலைங்க, அவருடைய கிரியங்க. கெட்டதை விதைச்சிட்டு நல்லதை தாங்கன்னு கேட்க முடியுமா? அல்லது நல்லதை விதைச்சிட்டு இப்படி போய் கெட்டதை தந்துட்டீங்கன்னே சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அவர் நீதி செய்கிற தேவன், பதிலளிக்கிற தேவன். இன்றைக்கு உங்களுக்கு 1000 கேள்வி இருக்கலாம். எந்த கேள்விக்கான பதிலும் உங்களுக்கு இல்லாமலே இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பதில் அளிக்க போகிறார். பதிலை நீங்கள் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்களுக்கான பதில் இன்றைக்கு இறங்கி வருகிறது. நம்ம வெற்றுவோம், காரியத்தை வெற்றுவோம், நம்மளை பயக்கிறவங்களை அவற்றை வெற்றுவோம், அவர் பார்த்துக்கிட்டு விடுவோம். பதில் இறங்கி வரும். உங்களுக்கான பதில் இறங்கி வருகிறது. God bless you.